ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது புளி சாதத்தில் லெமன் சாதத்தில் அம்மா ஒரு முட்டை மசாலா செஞ்சு வைப்பாங்க. அது காலையிலேயே வந்து செஞ்சுருவாங்க, சாதத்து மேலேயே வச்சு செஞ்சுருவாங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த எண்ணெய்லாம் நல்லா அந்த சாதத்தில் இறங்கி அந்த கலந்து சாப்பிடும்போது லெமன் ரைஸும் சரி புளி சாதமும் சரி அவ்வளோ சூப்பர் எம்மியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள், எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நல்லா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் ஒன்று பொடியாக நறுக்கி இதில் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து தக்காளியும் சேர்ப்பாங்க. இப்போ வெயில் காலன்றதுனால தக்காளி சேர்த்தா நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கட்டும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பித்தோம். அதனால் வந்துட்டு நீங்கள் வெங்காயம் மட்டும் சேர்த்து செஞ்சிங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா தாராளமாக விடுங்க. நல்லா வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து நிறைய நம்ம வந்து மசாலா போட தேவையில்லை, இது 3 மசாலா போகிறோம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாத்தூளை யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் வெங்காயம் கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய வெங்காயம் போடும்போது அது ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஆகும். இது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் சாப்பாடுக்கு நமக்கு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் இங்கே 3 முட்டை உடைச்சிருக்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி முட்டையை டைரெக்டாக நீங்கள் வானலியில் போடாமல் ஒரு கிண்ணத்தில் உடச்சி போட்டு அதுக்கப்புறம் அந்த கடாயில் போடுங்க. ஏன்னா சில முட்டை கெட்டு போயிருந்ததுன்னா நமக்கு தெரியாது. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துடும். இதை அப்படியே கொஞ்சம் ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கோங்க. முட்டையை திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி சிம்மில் வச்சுருங்க. நல்லா அந்த எண்ணெய் அந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி சுண்ட வரணும். அவ்வளோதாங்க, சூப்பர் முட்டை மசால் ரெடி ஆகிடுச்சு. புளி சாதம், லெமன் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா, அந்த கடாயிலே நல்லா போட்டு சாதம் பண்ணிங்கன்னா ஒரு முட்டை சாதம் மாதிரி ஆயிரும். காலையில் லஞ்சுக்கு கட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இங்கே புளி சாதத்தோடு தான் சேர்த்து சாப்பிட்டுருக்கேன், ரொம்ப எம்மையாக இருந்தது. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டேக் கேர், பாய்.